ஹலோ. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற புக் நம்மளோட பணத்தை பத்தின பார்வையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒண்ணு. ஆமா, கண்டிப்பா. இது பெர்க் ஹெட்ஜஸ் எழுதின தி பேரபிள் ஆஃப் த பைப்லைன் அப்படிங்கிற புக்கோட சுருக்கம் தான். கரெக்ட். இது ஏதோ முதலீட பத்தி சொல்ற சாதாரண பண புத்தகம் கிடையாது. நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் நாம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறத பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவுன்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த புக்கோட பின்னாடி இருக்கிற சில புள்ளி விவரங்களை பார்த்தாலே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். 1900களின் தொடக்கத்திலெல்லாம் ஒரு சாதாரண மனிதர் மில்லியனரா ஆகிறது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆமா, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்போ ஒரு சராசரி வேலைக்காரரோட சம்பளம் ஒரு மணிக்கு வெறும் 22 சென்ட்டுகள் தான். கிட்டத்தட்ட 90% மக்கள் ஏழைகளா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு 100 வருஷம் கழிச்சு 2001ல நிலைமை எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. சராசரி குடும்ப வருமானம் $47,000 உயர்ந்துருச்சு. இது ரொம்ப பெரிய முன்னேற்றம் தானே. பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனா இதுலதான் ஒரு பெரிய சிக்கலே ஒழிஞ்சிருக்கு. கரெக்ட். வருமானம் உயர்ந்தாலும் மக்கள் எல்லாரும் பணக்காரங்களா ஆயிடல. பெரும்பாலான மக்கள் இன்னைக்கும் மாசம் மாசம் வர சம்பளத்தை மட்டுமே நம்பி வாழ்ற அந்த பேச்செக் டு பேசெக் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மைதான். பல குடும்பங்கள்ல அவங்க தங்கி இருக்க சொந்த வீட்டின் மதிப்பை தவிர்த்து பார்த்தா அவங்க கிட்ட வேற எந்த ஒரு சொத்துமே இல்ல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இதை கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மில்லியனர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும், இல்லனா பரம்பரை பணக்காரரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முற்றிலும் தப்பு. உலகத்துல இருக்கிற மில்லியனர்கள்ல 80%க்கும் அதிகமானவங்க சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். ஓ, 80%? ஆமாம். அவங்க தங்களோட சொந்த உழைப்பாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் மில்லியனராக ஆவது என்பது அதிர்ஷ்டமல்ல, அது நம்முடைய தேர்வு அப்படின்னு ஆசிரியர் சொல்றதை இதனால தான். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நாம எல்லோரும் எப்படி ஒரு தவறான பொருளாதார அமைப்புல சிக்கியிருக்கோம்? அதாவது நேரத்தையும் உழைப்பையும் விற்று பணம் சம்பாதிக்கும் ஒரு வலையில எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஆசிரியர் ஒரு அருமையான கதை மூலமா ஆரம்பிக்கிறாரு. அத பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா. அது 1801ல இத்தாலியில உள்ள ஒரு சின்ன கிராமத்துல நடந்ததா சொல்லப்படுற ஒரு கதை. பாப்லோ அப்புறம் புரூனோ அப்படின்னு 2 இளைஞர்கள். அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் இல்லையா? ஆமா, 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். வாழ்க்கையில எப்படியாவது பெரிய ஆளாகணும்னு பெரிய கனவுகளை சுமந்துட்டு இருக்கிறவங்க. ஒரு நாள் அவங்க கிராமத்துல அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த தண்ணீர் சுமக்கிற வேலை தானே? கரெக்ட். பக்கத்துல இருக்கிற ஆற்றில் இருந்து கிராமத்துல இருக்கிற தண்ணீர் தொட்டிக்கு தினமும் தண்ணீர் சுமந்துட்டு வரணும். ஒரு வாளி தண்ணீருக்கு ஒரு பென்னி அப்படின்னு சம்பளம் பேசுறாங்க. இத கேட்டதும் ப்ரூனோவுக்கு ஒரே குஷி. நமக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறான். நாள் முழுக்க சுறுசுறுப்பா வாளிகள்ல தண்ணீர் சுமக்கிறான், நிறைய பென்னிகளை சம்பாதிக்கிறான். அவனுக்கு அதுவே போதும்னு தோணுது. ஆமா, அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமான உடைகள் வாங்குறான், தனக்குன்னு ஒரு புதிய கழுதிய வாங்குறான். சாயந்தரம் ஆனா விடுதிக்கு போய் நண்பர்களுக்கு மது விருந்து கொடுத்து தன்னை ஒரு பெரிய பணக்காரனை போல காட்டிக்கிறான். இன்னைக்கு இருக்கிற பல பேரோட மனநிலையும் இதுதான். சம்பளம் வந்ததும் அதை உடனே செலவு செஞ்சு சந்தோஷப்படுற ஒரு டிப்பிக்கல் வாழி சுமப்பவன் தான் ப்ரூனோ. ஆனா பாப்லோவோட மனநிலையே வேற மாதிரி இருந்துச்சு. நாள் முழுக்க கனமான வாழிகளை சுமந்ததால அவனோட கைகள் ரொம்ப வலிக்குது, உள்ளங்கையில கொப்புளங்கள் வருது. பாவம், தினமும் அதே செய்ய முடியாதுல்ல. கண்டிப்பா. ஒவ்வொரு நாள் காலையிலயும் மறுபடியும் அதே வலி மிகுந்த வேலையை செய்ய அவனுக்கு மனசில்ல. இதுக்கு ஒரு நிரந்தரமான மாற்று வழி என்னன்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆற்றிலிருந்து கிராமத்துக்கு ஏன் நாமளே ஒரு பைப்லைனை உருவாக்க கூடாதுன்னு திட்டமிடுறான். இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், பாப்லோ தன்னிடம் இருக்கிற இந்த அருமையான திட்டத்தை பத்தி ப்ரூனோ கிட்ட போய் சொன்னப்போ ப்ரூனோ அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்? அவனுக்கு இது புரியலையா? புரியல. நமக்குத்தான் இப்பவே கை நிறைய சம்பளம் வர்ற மாதிரி நல்ல வேலை இருக்கே, அப்புறம் ஏன் தேவையில்லாம பாறைகளை உடைச்சு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அசால்ட்டா நிராகரிச்சிடுறான். ப்ரூனோ நிராகரிச்சாலும் பாப்லோ அதோட விட்டுடல. பகல்ல தன்னோட வழக்கமான வாழி சுமக்கும் வேலையை செஞ்சுட்டே மாலை நேரங்கள்லயும் வார இறுதி நாட்கள்லயும் ரொம்ப கடினமான பாறைகளை உடைச்சு தனது பைப்லைனை அமைக்க தொடங்குறான். ஆமா, கிராமத்து மக்கள் எல்லாரும் அவனை பைப்லைன் மனிதன் பாப்லோ அப்படின்னு சொல்லி கேலி செய்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல அவனோட உழைப்புக்கு எந்த பலனும் கண்ணுக்கு தெரியல.
அது சகஜம்தான். ஆனா அவன் தனக்குத்தானே 2 விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான். ஒன்று, சிறுகால உழைப்பு நீண்ட கால பலன். மற்றொன்று, இன்ச்சாக வேலை செய்தால் எதுவும் சாத்தியமே. அவனுக்கு தன்னோட தொலைநோக்கு பார்வையில ரொம்ப தெளிவு இருந்துச்சு. அந்த தெளிவு தான் உனக்கு காப்பாத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு சில வருடங்கள் கழிச்சு பாப்லோ அந்த பைப்லைனை கட்டி முடிச்சிடுறா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆற்றில இருந்து தண்ணீர் எந்த இடைவெளியும் இல்லாம தானாகவே கிராமத்துக்கு வந்துட்டே இருக்கு. வாவ்! அப்போ பாப்லோ தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் ஊர் சுற்றும் போதும் அவனுக்கு பணம் வந்துட்டே இருக்கு. என்ன தண்ணீர் வர்றதுக்கு அவன் இப்ப அங்க நேர்ல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்ட். ஆனா ப்ரூனோ நிலைமை என்ன ஆச்சு? தொடர்ந்து கனமான வாளிகளை சுமந்து சுமந்து அவனோட உடல்நலம் முழுசா கெட்டு போச்சு. முதுகு வளைந்து இனி வேலை செய்யவே முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான். அவனால வாளி சுமக்க முடியல. அதனால அவனுக்கு வந்துகிட்டு இருந்த வருமானமும் நிரந்தரமா நின்னு போச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல தான் நாம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இது ஏதோ பழங்கால கதை இல்ல, இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நிஜ உலகத்தோட அப்பட்டமான பிரதிபலிப்பு. ஆமா, நேரத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் பொறி அப்படின்னு சொல்றது இதுதான். உங்ககிட்ட வாளி இல்லன்னா உங்களுக்கு வருமானமும் இல்ல. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஆத்தர் அவரோட முந்தைய பல் மருத்துவர் ஒருத்தர் பத்தின நிஜ வாழ்க்கை கதைய பகிர்ந்திருக்காரு. அவர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். வாரத்துல 3 நாட்கள் மட்டுமே வேலை செஞ்சு வருஷத்துக்கு $1,00,000 வரை சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒரு கனவு வேலை மாதிரி தான் தெரியும். கை நிறைய பணம், அனுபவிக்க நிறைய நேரம். அட, துரதிருஷ்டவசமா அவருக்கு 40 வயசாகிறதுக்குள்ளே கைகள்ல ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற மூட்டு வலி நோய் வந்துருது. ஒரு பல் மருத்துவரால கைகள்ல வலி இருந்தா எப்படி சிகிச்சை அளிக்க முடியும்? அவரால தொடர்ந்து வேலை செய்ய முடியல. அட கடவுளே! அப்போ வருமானம்? அவரோட வருமானம் ஒரே நாள்ல 0 மாறிடுச்சு. வாலி எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, அதை தூக்க நீங்க அங்க இருந்தாகணும் அப்படிங்கிற நிதர்சனம் இதுதான். ஒரு நிமிஷம் இருங்க. வாளி பெருசா இருந்தா என்ன பிரச்சனை? இததான் எனக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆசிரியர் ஒரு சாதாரண சமையல்காரரையும் ஒரு பெரிய மருத்துவர் அல்லது வழக்கறிஞரையும் ஒப்பிடுறாரு. ஆமா, ஒப்பிடுறாரு. சமையல்காரரோட ஆண்டு வருமானம் $13,000. ஆனா மருத்துவரோட ஆண்டு வருமானம் $1,00,000. மருத்துவரோட வாளி சமையல்காரரோட வாளியை விட 10 மடங்கு பெருசு. அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர் எப்படி சமையல்காரர் மாட்டிக்கிட்டு இருக்கிற அதே பொருளாதார வலையில இருக்காருன்னு சொல்ல முடியும்? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. மேலோட்டமா பார்க்கும்போது மருத்துவர் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா இங்கதான் வாழ்க்கை முறை பணவீக்கம் அப்படிங்கிற ஒண்ணு உள்ள வருது. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஆமா, மருத்துவரோட வருமானம் 10 மடங்கு அதிகமாகும்போது அவரோட செலவுகளும் 10 மடங்கு அதிகமாகுது. அந்த மருத்துவர் தனது தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு $5,000 மதிப்புள்ள சாதாரண காருக்கு பதிலா $45,000 மதிப்புள்ள ஒரு விலை உயர்ந்த லெக்ஸஸ் காரை கடனுக்கு வாங்குறாரு. ஓ, அப்புறம் குழந்தைகளை இலவச பள்ளிக்கு பதிலா அதிக கட்டணம் வசூலிக்கிற தனியார் பள்ளிக்கு அனுப்புறாரு. பெரிய வீடு, அதிக இஎம்ஐ, காஸ்ட்லியான கிளப் மெம்பர்ஷிப் அப்படின்னு அவரோட வாழ்க்கை முறையே மாறிடுது. இப்ப யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அந்த மருத்துவருக்கு வேலை போயிட்டாலோ அல்லது கைகள்ல அடிபட்டாலோ அடுத்த மாசம் லெக்ஸஸ் கார் தவணையை கட்ட அவரால முடியுமா? முடியாது. கண்டிப்பா முடியாது. சமையல்காரர்கிட்ட அந்த லெக்ஸஸ் கார் கடன் இல்ல, ஆனா மருத்துவருக்கு அந்த அழுத்தம் இருக்கு. வருமானம் அதிகமா இருந்தாலும் அவரும் கடைசியில அந்த மாதாந்திர சம்பளத்தை நம்பி வாழும் நிலைக்கு தான் தள்ளப்படுறாரு. பெரிய வாளிகளும் என்றாவது ஒரு நாள் காய்ந்து போகும் அப்படிங்கிறது இதுதான். ஓஹோ, அப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அந்த பணத்தை வச்சு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். இதுக்கு மார்கரெட் ஓடோனல் மற்றும் டேரில் ஸ்ட்ராபெரி இவங்க 2 பேரோட கதையும் ஒரு சரியான உதாரணம்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப சரியான உதாரணம். மார்கரெட் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். வருஷத்துக்கு $10,000க்கும் குறைவா தான் அவங்க சம்பாதிச்சாங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்தது ரொம்ப சிறிய வாளிதான். ஆனா அவங்க அந்த பணத்தை ரொம்ப சீராக முதலீட்டு செஞ்சு தனக்கான ஒரு நிதி பைப்லைன் அமைச்சாங்க. அவங்க ஓய்வு பெற்றப்போ அவங்களோட சொத்து மதிப்பு சுமார் $2 மில்லியன். அதை அவங்க பல தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. ஆனா மறுபுறம் டேரில் ஸ்ட்ராபெரிய பாருங்க. அவர் ஒரு புகழ் பெற்ற பேஸ்பால் வீரர். விளையாடின காலத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. அதாவது பிரம்மாண்டமான வாளி. ஆனா அவர் தனக்கான பைப்லைன் அமைக்கவே இல்ல. வந்த பணத்தை எல்லாம் ஆடம்பரமா செலவு செஞ்சாரு. விளைவென்னாச்சு? சில வருஷங்கள்லயே அவர் முழுசா திவாலாகி நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு. கரெக்ட். பைப்லைனை உருவாக்குறதோட அவசியத்தை இந்த நூலோட ஆசிரியரான பர்க் ஹெட்ஜஸ் வேற யார்கிட்டயும் இருந்து கத்துக்கல, அவரோட சொந்த தந்தையோட வாழ்க்கையில இருந்து தான் கத்துக்கிட்டாரு. ஆமா, அவரோட அப்பா கியூபாவுல 12 வெவ்வேறு தொழில்களை ரொம்ப வெற்றிகரமா நடத்திட்டு இருந்தாரு. அவரோட சொத்து மதிப்பு இன்றைய கணக்குப்படி பார்த்தா சுமார் $200 மில்லியன்.
அவர் எல்லாவற்றையும் சாதிச்சுட்டாருன்னா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா 1959ல ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவுல ஆட்சியை கைப்பற்றுனதும் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஒரே இரவுல அவரோட அப்பா தன்னுடைய அத்தனை தொழில்களையும் சொத்துக்களையும் இழந்துட்டு உடுத்திய துணியோட ஜமைக்காவுக்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அடோ, ரொம்ப சோகமான விஷயம். ஆமா, தன்னோட இறுதி காலத்துல அவர் ஆசிரியருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எதையும் நிரந்தரம் நினைக்காத, அதோட உனது பைப்லைன்களே உனது உயிர் நாடிகள் அப்படிங்கிற அந்த ஆழமான தத்துவத்தை ஆசிரியர் அங்கிருந்து தான் கத்துக்கிட்டாரு. ஒரு இரவுல மொத்தமா 200 மில்லியன் டாலர்களை இழக்கிறது அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. சரி, இதெல்லாம் புரியுது. ஆனா எப்படிதான் நமக்கான பைப்லைனா உருவாக்குறது? சாதாரண மக்கள் எப்படி இதை செய்ய முடியும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுக்கான ஒரே விடை நெம்புகோல் தத்துவம், அதாவது லீவரேஜ் அப்படிங்கிறது தான். நெம்புகோல் தத்துவம்னா என்ன? ஒரு சின்ன விசையை பயன்படுத்தி ஒரு பெரிய எடையை தூக்குறது. குட்டன்பர்க்கின் அச்சு இயந்திரம் எப்படி உலகத்தை மாத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட். அதுக்கு முன்பு வரைக்கும் துறவிகள் மடங்கள்ல உட்கார்ந்துகிட்டு பல மாதங்களா ஒரு புத்தகத்தை கைகளால எழுதி பிரதி எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அச்சு இயந்திரம் வந்த பிறகு என்னாச்சு? அதே ஒரு நாள்ல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அச்சிட முடிஞ்சது. இதுதான் லெவரேஜ். உங்களோட நேரத்தையோ அல்லது பணத்தையோ பல மடங்கா பெருக்கிறது. இந்த லீவரேஜ் தத்துவத்தை நாம நேரத்துக்கும் பயன்படுத்தலாம், பணத்துக்கும் பயன்படுத்தலாம்னு ஆசிரியர் சொல்றாரு. நேரத்தை எப்படி லீவரேஜ் செய்யறதுன்னா, இப்போ நீங்க ஒரு உணவகத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு வைப்போம். நீங்களே சமைச்சு நீங்களே பரிமாறி கல்லாவையும் கவனிச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு உங்களால சாப்பாடு கொடுக்க முடியும்? ஒரு 20-30 பேர். ஆனா நீங்க ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரே நேரத்துல உங்களால பல வேலைகளை செய்ய முடியும். உங்களோட நேரம் பல மடங்கா பெருகும். இது ஒரு விதம். சரி, பணத்தை எப்படி லீவரேஜ் செய்யறது? பணத்தை லீவரேஜ் செய்யறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம்னா அது வாரன் பஃபெட் தான். 1965ல யாராவது ஒரு சாதாரண நபர் அவரோட பெர்க்ஷியர் ஹாத்வே கம்பெனில வெறும் $300 முதலீடு செஞ்சிருந்தா 1998ல அந்த முதலீட்டின் மதிப்பு $1 மில்லியன் மாறியிருக்கும். இதுதான் காம்பவுண்டிங் அல்லது கூட்டு வட்டியின் மாயாஜாலம். நீங்க தூங்கும்போதும் உங்களோட பணம் உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த முதலீட்டு பழக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? மைக்கேல் ஜே சியல்ஸ் அப்படிங்கிறவர் குழந்தைகளுக்கான ஒரு அருமையான முறையை பரிந்துரைக்கிறாரு. 3 ஜார் முறை. அதாவது நமக்கு கிடைக்கிற வருமானத்தை 3 பிளாஸ்டிக் ஜார்கள்ல பிரிச்சு போடணும். ஆமா, முதல் ஜார் செலவு செய்தல் மற்றும் தானம் செய்தல், அன்றாட தேவைகளுக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கும். இரண்டாவது ஜார் சேமித்தல், திடீர்னு வர மருத்துவ செலவுகள் மாதிரி அவசர தேவைகளுக்கும். மூன்றாவது மிக முக்கியமான ஜார் முதலீடு செய்தல். இதுதான் நமக்கான பைப்லைனை உருவாக்குற பணம். இந்த ஜார்ல போடுற பணத்தை நம்ம தொடவே கூடாது. இதுல அடிப்படை விதி என்னன்னா, முதலில் உங்களுக்கு நீங்களே பணம் கொடுத்து கொள்ளுங்கள். அதாவது வருமானம் வந்ததும் முதலீட்டுக்கான பணத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு மீதியத்தான் செலவு செய்யணும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். குழந்தைங்களுக்கு சொல்ற இவ்ளோ சுலபமான ஒரு விஷயத்த ஏன் பெரியவங்களால சரியா ஃபாலோ பண்ண முடியல? நாம ஏன் இதை கோட்ட விடுறோம்? அது ஒரு நல்ல கேள்வி. பெரியவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரியே அவங்களோட உடனடி திருப்தி மனநிலை தான். ஒரு குழந்தைக்கு 10 ரூபாய் கொடுத்தா அதுல 2 ரூபாயை உண்டியல்ல போடுறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. ஆனா பெரியவங்களுக்கு இஎம்ஐ இருக்கு, கிரெடிட் கார்டு பில் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் புது டிவி வாங்கினா நாம வாங்கணுங்கிற ஈகோ இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல் 2 ஜார்ல பணத்தை போட்டுட்டு, சரி இந்த மாசம் முதலீடு செய்ய பணம் இல்ல, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த 3வது ஜார் அப்படியே காலியா விட்டுடுறாங்க. மாசம் இது தொடருது. தங்களுக்கு தாங்களே பணம் கொடுத்துக்கிறத விட்டுட்டு பேங்க்குக்கும் கார் கம்பெனிக்கும் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, இப்ப புரியுது. நம்மளோட வாழ்க்கை முறை தேர்வுகள் தான் நம்மள இந்த 50 ஆண்டு திட்டத்துல சிக்க வைக்குது. 20 வயசுல வேலைக்கு செல்ல தொடங்கி 65 வயசு வரைக்கும் மத்தவங்களுக்காக வாளிகளை சுமந்துட்டு கடைசியில அரசாங்கம் தர்ற ஓய்வூதியத்தையோ அல்லது சேமநல நிதியையோ நம்பி வாழ்றதுதான் இந்த 50 ஆண்டு திட்டம். இதுதான் பெரும்பாலான நடுத்தர வர்க்க மக்கள் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாதுகாப்பு ஒரு மாயை தான். இத புரிஞ்சுக்க நம்ம ஈசாப் கதைகள்ல வர எறும்பு மற்றும் வெட்டுக்கிளி கதையை ஒரு முறை நினைச்சு பார்க்கணும். இது வெட்டுக்கிளி மாதிரி எந்த கவலையும் இல்லாம உல்லாசமா இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா குளிர்காலம், அதாவது பொருளாதார வீழ்ச்சியோ பணி நீக்கமோ எப்போ வேணாலும் வரலாம். அதனால கோடை காலத்திலேயே அந்த எறும்பை போல வருங்காலத்துக்காக தனியா ஒரு 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்கணும். அந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு சுயாதீன வணிகத்தை அமைக்கிறது. ஆக இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நவீன யுகத்துல எளிய மக்கள் எப்படி பைப்லைனை உருவாக்குறது? இதுக்கான விடையா ஆசிரியர் இணையத்தை சுட்டி காட்டுறாரு. மனித வரலாற்றிலேயே சாதாரண மக்கள் தங்களோட நேரத்தை லீவரேஜ் செய்யறதுக்கான மிகப்பெரிய கருவி இந்த இன்டர்நெட் தான்.
ஆனா அவர் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எனக்கு காமர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். அமேசான்லயோ வேற எங்கேயாதோ பொருளை வாங்குறது விக்கிறது. ஆனா இந்த காம்பவுண்டிங்னா என்ன? வாரன் பஃபெட் பணத்தை வச்சு பணத்தை உருவாக்குறாரு. அப்போ காம்பவுண்டிங்னா ஆட்களை வச்சு ஆட்களை உருவாக்குறதா? ஒரு நெட்வொர்க் மாதிரி உருவாக்குறதா? கிட்டத்தட்ட அதுதான். காமர்ஸ் அப்படிங்கிறது இணையத்துல நீங்க ஒரு பொருளை வித்து ஒரு முறை லாபம் பார்க்கறது. அதுவும் ஒரு வகையான வாளி சுமக்கிற வேலை தான். ஆனா காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இணையத்தையும் உங்களோட உறவுகளையும் பயன்படுத்தி ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்குறது. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் மாடலையோ அல்லது ஒரு சேவையையோ மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அவங்க அத மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. உங்களோட நேரத்தையும் மத்தவங்களோட உழைப்பையும் இணையம் மூலமா லீவரேஜ் செய்றீங்க. இதுக்கு நீங்க உங்க வேலையை விட வேண்டிய அவசியம் இல்ல. தினமும் மாலை நேரங்கள்ல, வார இறுதி நாட்கள்ல ஒரு 2 முதல் 5 வருஷங்கள் வரைக்கும் இதுக்காக தொடர்ந்து உழைச்சா போதும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு டிஜிட்டல் பைப்லைனை உங்களால உருவாக்க முடியும். வாவ்! அப்ப நம்மளோட நேரத்தை வீணாக்காம ஒரு சிஸ்டமை உருவாக்குறது தான் காம்பவுண்டிங். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமா. இதுவரை நாம பேசுனதை சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு கீழ வேலை பார்க்கறதாகட்டும், அல்லது சொந்தமா ஒரு கிளினிக்கோ கடையோ வச்சு நாமே நேர்ல இருந்தாதான் பணம் வரும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதாகட்டும், இது எல்லாமே வாழ்நாள் முழுசும் வாளிகளை சுமக்கிறதுக்கு சமம்தான். அந்த வாழி தங்கத்துல செஞ்சதா இருக்கலாம், இல்ல குப்பையா இருக்கலாம். ஆனா நீங்க அதை சுமக்கலனா அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வராது. நமக்கு தேவையானது நாம ஒரு முறை செஞ்ச வேலைக்கு பல முறை தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய ஒரு பைப்லைன். அது முதலீடா இருக்கலாம், அல்லது காம்பவுண்டிங் மூலமா உருவாக்கப்படுற ஒரு பிசினஸா இருக்கலாம். இப்படி அடியோடு மாத்தோம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்த்தோம். இப்போ உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. நாளைக்கு திடீர்னு உங்களோட வேலை போயிட்டாலோ அல்லது உங்களோட வருமானம் மொத்தமா நின்னுட்டாலோ உங்ககிட்ட இப்போ இருக்கிற சேமிப்பை கொண்டு எத்தனை மாசத்துக்கு உங்களால உங்க குடும்பத்தை நடத்த முடியும்? 6 மாசமா, 3 மாசமா, அல்லது சில வாரங்கள் தானா? நீங்க இன்னமும் மத்தவங்களுக்காக பெரிய பெரிய வாழிகளை சுமந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களுக்கான சுதந்திரமான பைப்லைனை இப்பவே தோண்டத் தொடங்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.